ஸோ நீங்க தயங்காதீங்க. அந்த விஷயத்துல நீங்க தயங்காம உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டால், உங்களுக்கு எதிர்காலத்துல சில தொல்லைகளை வந்து நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் கூட அந்த மாரி தவறுகளை நீங்க செஞ்சிராதீங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கையில உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலான தமிழ்ல புரட்டாசி 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி நண்பர்களுக்கு உண்டான வார ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனுக்குடனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 30 செப்டம்பர் 2023 சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. அதற்கு அடுத்த மாற்றமாக இரண்டாவதாக அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் ராகுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் நண்பர்களே. மூன்றாவது மாற்றமாக அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. அடுத்த 4வது மாற்றமாக அக்டோபர் 4ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். கடைசி மற்றும் இறுதி மாற்றமாக அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாகிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான 5 விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வாரமாகவே அமையும் நண்பர்களே. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த லாபகரமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வாரம் லாபகரமான வாரமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரித்தாலும், உற்சாக குறைவு கொஞ்சம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பில் இருக்காது நண்பர்களே. உங்களது வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் ஆடம்பரமாக நடந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே. ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது, தேவையில்லாத சில பொருட்களை வந்து காசு கொடுத்து வாங்கி உங்களுடைய நிதி நெருக்கடி ஏற்படுத்திக் கொள்வது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யாமல் தள்ளி இருப்பது நல்லது நண்பர்களே. ஆடம்பரம் வேண்டாம். இந்த வாரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில மன வருத்தங்கள், சின்ன சின்ன சங்கடமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த மன மகிழ்ச்சியில் ஏற்படக்கூடிய வாரமாகவும் அமையுதுங்க. அதனால மனதை உறுத்திய கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் சில காரியங்கள் தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சில காரியங்கள் தாமதமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்றதை விட்டுறாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு நிறைய காரியங்களில் நீங்கள் வந்து முயற்சிகள் செய்யும்போது சில எதிர்பார்க்காத வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றவங்களை நீங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாரையும் நீங்க ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. புதிய முயற்சிகள் செய்யும்போது சில குறுக்கீடுகள் வரலாம். ஆனால் நீங்க அதை ஈஸியாக தாண்டிடுவீங்க. உங்க தடைகள் எல்லாத்தையும் உடைத்துருவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான மனநிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. ஆனால் நீங்க நிதானித்து யோசித்து செயல்படுவது நல்லது. சில காரிய தடைகள் வரும்போது நீங்க பதற்றமடையாமல் கொஞ்சம் நிதானித்து யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் முடிக்க முடியுங்க. மனசுல பட்டது என்னவோ இருந்தாலும் சரிங்க, அதை தயக்கம் இல்லாம சொல்லக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காதுங்க. மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுதுங்க. நீங்க மனசுல என்ன பட்டாலும் அதை அப்படியே பேசிடுவீங்க. ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க தோற்றத்தை வந்து எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள், யோசனைகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய உதவிகளை நாங்கள் நாடலாம் நண்பர்களே. உங்க உதவிகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சில சங்கடங்களை நீங்க தவிர்க்க முடியுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே தேவைப்படும் உதவிகளை நண்பர்கள்ட்ட கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள தயங்காதீங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரெடியா இருப்பாங்க ஆதரவு தருவதற்காக. அவங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னா சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்க நண்பர்களுடைய உதவிகளை நீங்கள் நாடலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதிலும் உற்பத்தி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாக அமைதுங்க. அதிகமான முன்னேற்றங்கள் உங்க பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் உங்களுக்கு நிறைய பணிச்சுமைகள் இருக்குங்க. அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக செய்து முடித்தாலும் எதிர்பார்த்த லாபகரமான சூழ்நிலை அமையாமல் போகலாம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்க ஃபியூச்சருக்காக அது உங்களுக்கு அனுபவம் மிக்கதாக அது அமையும். எனவே எந்த பணிகளும் நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க வருமானத்தை இப்போ பார்க்க தேவையில்லைங்க. உங்க எதிர்காலம் பிசினஸ் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்க நண்பர்கள் கூட டிஸ்கஸ் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். நண்பர்கள் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க. நண்பர்களை கன்சல்ட் பண்ணி நீங்க வேலைகளை செய்வது நல்லது.
கூட்டாளிகளுடன் உங்களுக்கு வழக்கம் போல இந்த வாரம் நடைபெறுங்க. ஆனால் சில முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் கூட்டாளிகள் கூட டிஸ்கஸ் பண்ணி செயல்படுவது நல்லது. ஷேர் மார்க்கெட் அதாவது பங்குச்சந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வாரம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வாரம் அலுவலக பணியில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம அனைவருமே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆஃபீஸில் வேலை செய்கிற அன்பர்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான ஒரு வாரமாக அமையுங்க. உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான உற்சாகம் இருக்குங்க. என்னதான் வேலை போல அதிகமாக இருந்தாலும் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. ஆனால் சில பணிகளில் எதிர்பார்த்தபடி நீங்கள் முடிக்க முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நல்ல ஒரு உற்சாகமான ஒரு அற்புதமான ஆஃபீஸ் வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாரம் காத்திருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. யாரு கூடயும் வாக்குவாதங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க. இந்த வாரம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க, ஃபிளெக்சிபிளா இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடைசியில் உங்களுக்கு புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒற்றுமை மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் தம்பதியரிடையே அமையுங்க. அதனால வாக்குவாதங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஆனா சில சண்டைகள் வருது அப்படின்னா அதுல உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வாக்குவாதங்கள் காரணமாக அமையலாம். ஸோ வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சில திடீர்னு உறவினர்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வருகை தரது மூலமாக உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க. திடீர் உறவினர் வருகை மூலமாக செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். மற்றபடி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலர், அன்புக்குரிய காதலர் உங்களுக்கு சில கசப்பான வார்த்தைகளை பேசி உங்களை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்கணும். இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்பாக இல்லை. நீங்கள் உங்கள் சங்கடங்களை உங்களுடைய கஷ்டங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக உங்க காதலர் பாதிக்கப்படலாம். ஸோ உங்க காதல் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை நீங்க உங்க கஷ்டங்களை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாரம் நீங்க காதல் வாழ்க்கையில ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. கல்வியில மாணவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரியர்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது. நீங்க சும்மா இருக்காம உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்க உங்க ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். அவருடைய அனுபவமும் உங்க ஆசிரியர்களுடைய அறிவும் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்கால படிப்பு முன்னேற்றத்துக்கான உதவிகளை செய்து தரும். எனவே தயங்காமல் உங்களுடைய ஆசிரியர்களின் குருவின் ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. அதனால பாடங்கள் எளிதாக புரியும். உங்களுக்கு எதிர்கால கல்வி வாழ்க்கை இனிமையாக அமையுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பரிகாரங்கள் இருக்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு கன்னிமார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை தரும் நண்பர்களே. மேலும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சூடி வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த 2 விதமான பரிகாரங்களும் நீங்கள் இந்த வாரம் செய்யலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க. ஆனால் தற்பெருமையை மட்டும் குறைச்சிக்கங்க. நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சில காரியங்களை வெற்றிகளை பெற முடியல நீங்க மன வருத்தங்கள் கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலான நீங்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அற்புதமான ஒரு வாரங்க. செலவுகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனாலுமே வீடியோ பிடிச்சிருந்தாலுமே நிறைய பேர் லைக் பட்டனையும் அழுத்துறது இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும் இல்லை. ஸோ நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.